ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ்க்கான என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டாக வந்து எடுத்துக்கிற ட்ரிங்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே ஜீரகத்தை ஊற வச்சுட்டு பட்டை, அதாவது சுருள் பட்டை சொல்லுவாங்க, அது இஞ்சி ரெண்டுமே போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு 2 கிளாஸ் ஊற்றுறேன்னா 1 கிளாஸ் அளவுக்கு சுருண்டி வர அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அது கூட ஒரு ½ லெமன், நீங்கள் உங்களால் குடிக்க முடியல ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துக்கோங்க. இல்லை நீங்கள் வெயிட் லாஸ் முக்கியம்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக வந்து தேன்லாம் சேர்த்துக்காதீங்க, டேரெக்டாக அப்படியே குடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ½ லெமன் சேர்த்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க போகிறேன். நான் எந்த லெமன் இது ஹனி எதுவுமே சேர்த்துக்கலாம், அப்படியே தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் ராகி தோசை தான் எடுத்துக்க போகிறேன். ராகி மாவு நீங்கள் டேரெக்டாக ஊற்றுறதுக்கு பதிலாக அது கூட வந்து கொஞ்சம் கோதுமை மாவு லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு வந்து நல்லா வரும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க ராகி தோசை வந்து எனக்கு கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தோசை தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா சைடிஷ் வந்து நான் வேறு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா முட்டைலாம் அந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். அதனால் எனக்கு வந்து ஒரு தோசை இன்றைக்கி போதுமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தோசை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு சைடிஷாக நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா தேங்காய் சட்னி தான். ஏன்னா தேங்காய் சட்னி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பூரிக்கும் தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் அவருக்கு பூரி போட்டு கொடுத்துட்டேன் காலையில். அதனால் மீதி இருந்த சட்னி எல்லாமே வந்து நான் அப்படியே வந்து தேங்காய் சட்னி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ராகி தோசைக்கு நான் எப்போவுமே வந்து கார சட்னி தான் எடுப்பேன். இன்றைக்கி வந்து சட்னி மீந்ததால் இந்த சட்னி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து அவிச்ச முட்டையில் நீங்கள் வந்து உப்பு போட்டு தான் நம்ம அவிப்போம். அது கூட வந்து நீங்கள் பெப்பர் மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா முட்டை கூட நீங்கள் பெப்பர் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து டைஜஷன் பிரச்சனை இருக்காது, அதனால் சொல்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செவ்வாழை, இவ்வளோ தான் எனக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இது வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக ஆகிடும். நான் இந்த செவ்வாழை எடுத்துக்கிறதால தான் ராகி தோசை 1 மட்டும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் செவ்வாழை எடுத்துக்கலாம் அப்படின்னா ராகி தோசை இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து பெருசாவோ இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஒரு தோசை எக்ஸ்ட்ராவோ எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 11 மணி 10 மணி அந்த மாதிரி வந்து நமக்கு ஏதாவது ஒரு மாதிரி இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று மோர் குடிக்கலாம். இல்லைனா இங்கே பாருங்கள், இந்த வெயிலுக்கு வந்து நான் லெமன் போட்டுட்டு, நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கக்கூடாது கண்டிப்பாக. அதுவும் வெயிட் லாஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக சுகர் சேர்த்துக்காதீங்க. இந்த மாதிரி சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 லிட்டர் இருக்கும் இந்த சொம்பு வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். எப்போல்லாம் வந்து இப்படி போயிட்டு வர தண்ணி குடிக்கணும் போல் இருக்கோ அப்போல்லாம் வந்து இந்த லெமன் வாட்டர் எடுத்து நான் குடிச்சிடுவேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்ற கிரேவிங்ஸ் கூட வராது ஆக்சுவலாக. அதே மாதிரி தான் மோருமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்போ குடிச்சிக்கலாம். இப்போ மதியம் லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு 2 முட்டை எடுத்துக்கணும் அப்படின்ற வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் மார்னிங்கே என்னால் 2 முட்டையும் எடுத்துக்க முடியாதுன்றதால 1 முட்டை எடுத்துக்கிட்டேன். இன்னொரு முட்டை நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே மிளகாத்தூள், உப்பு இது 2 மட்டும் போட்டுட்டு ஆயிலில் வந்து லைட்டாக தான் ஆயில் போட்டிருக்கேன். இதை வந்து முட்டையை வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மசாலா வந்து ஏன் நான் இவ்வளோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து கோவக்காய் வந்து ஃப்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் கோவக்காய் தான், ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த கோவக்காய். நீல வாக்கில் கட் பண்ணி அந்த மசாலாலேயே நான் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டுக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் சால்ட்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன். அவ்வளோதான் போட்டுட்டு அது அப்படியே சிம்லேயே ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கிட்டு இப்போ தயிர் வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ தயிர் சாதம் தான் செஞ்சிட்ருக்கேன். நான் இதை தயிர் சாதம் தாளிக்கல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையுமே ஃப்ரை பண்ணியிருக்கேன், கோவக்காயுமே ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஆயில் போட்டு நம்ம தயிர் சாதம் தாளிக்க வேணாம் அப்படிங்கிறதால வந்து நான் தாளிக்கல. ஏன்னா இந்த மாதிரி தயிர் சாதம் கூட நம்ம காரமாக அதை ஃப்ரையில் வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால் நான் எந்த தாளிப்பும் பண்ணலை. இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நான் சிம்லேயே தான் வச்சு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் சாதமுமே பார்த்திங்கன்னா நான் அளவாக தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு பவுல் ஃபுல்லாக, அது நார்மல் ரைஸ் ஆகட்டும் இல்லை ஃப்ரை ரைஸ் ஆகட்டும் இல்லை வந்து இந்த மாதிரி தயிர் சாதம் லெமன் சாதமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அளவு வச்சுக்கோங்க. இந்த கப் அளவுக்கு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்றது. இப்போ வந்து நான் முட்டையுமே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் கம்பல்சரி நீங்கள் வந்து தினமும் வெள்ளரிக்காய் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஏன்னா அது டைஜஷன் பிரச்சனையும் சரி, அந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு வந்து உங்களுக்கு ஏதாவது வயிறு ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த காய் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக ஆகிடும். வேறு எதுவும் சாப்பிட மாட்டீங்க எக்ஸ்ட்ராவாக. அதனால் இப்போ வந்து நம்ம காயுமே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கோவக்காய் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் 100 கிராம் அப்படின்றத வந்து நான் ஃப்ரை பண்ணதால், இதே வந்து நீங்கள் கூட வந்து வேறு காய் ஏதாவது பொரியல் பண்ணுறீங்கனாலும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க.
ஒரு கீரை பொரியல் பண்ணுறதாகட்டும், கேரட் பொரியல் பண்ணுறதாகட்டும், அந்த மாதிரி வந்து நீங்கள் இன்னும் ஒரு காய் கூட எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். பட் நான் ஒரு காய் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன். 2-3 காய் வந்து நம்ம செஞ்சுமே அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் டேஸ்ட்டாக இருக்கிறதால ஒன்றும் விடாமல் ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டயட்டில் இருக்கிற ஃபீலிங்கே வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா கண்டிப்பாக இருக்காது. அந்த மாதிரி நம்ம வந்து உடம்பு வருத்திக்கிட்டோம், மனசை வருத்திக்கிட்டோம், நம்ம இதெல்லாம் சாப்பிட முடியலையே அப்படின்ற ஃபீலிங்கோடலாம் நம்ம டயட் இல்லாமல் நம்மளுடைய அளவு வந்து ஃபஸ்ட்டு முக்கியம், நம்ம என்ன சாப்பிட்றன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம வந்து இப்போ தயிர் சாதமோ லெமன் சாதமோ புளி சாதமோ எடுத்துக்கிட்டாலும், புளி சாதம் லெமன் சாதம் செய்கிறனாலும் அதனுடைய ஆயில் அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணணும். ஏன்னா நார்மலாக நம்ம வந்து புளி சாதம் லெமன் சாதம்லாம் செய்கிறோம்னா ஆயில் எக்ஸ்ட்ராவே நம்ம அதில் போடுவோம். அப்போ வந்து நமக்குன்னு செய்யும்போது கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து காய்கறியில் இப்போ நான் காய் ஃப்ரை பண்ணேன், அதில் ஃப்ரை பண்ணுறதுல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான எண்ணெய் யூஸ் பண்ணி தான் நான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனம் வச்சுட்டு பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரைஸ் மாதிரி எடுத்துக்காமல் கொஞ்சம் இட்லினா கூடமே நீங்கள் வந்து 2 இட்லி, அப்படி அதிகபட்சம் 3 இட்லி, அவ்வளோதான் லிமிட்டு. அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து குழம்பு வந்து எப்படி வச்சுக்கணுன்னா, ஒரு காய்கறி கிரேவி மாதிரியும் சரி, ஒரு சுண்டல் கிரேவி மாதிரி, அதுலேயுமே நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசித்து எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம மார்னிங் எடுக்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து ராகி சம்மந்தப்பட்டது எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 30+ வந்து ஆகுது அப்படின்னா நம்மளுடைய போன் எல்லாமே ரொம்ப 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 வீக் ஆகும். அயன் அண்ட் கால்சியம் ரொம்ப வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக கீரை வகையும் சரி, ராகி கம்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயமும் சரி, கொஞ்சம் வந்து கவனமாக வச்சுக்கிட்டு அதை எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக ராகி கம்பெல்லாம் வந்து கூடாக எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து மார்னிங் ராகி தோசையாக தான் எடுத்துக்கிட்டேன். ஆக மொத்தம் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து ராகி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுட்டை வந்து பார்த்து பார்த்து சாப்பிடுங்க. ஈவினிங் டைமில் ஒரு சூப் குடிக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் வந்து சாலட் எடுத்துக்கிறதாகட்டும், இந்த மாதிரி கவனம் நீங்கள் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் ஃபஸ்ட்டுலாம் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் எந்த ஊர், என்ன பண்ணுறீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, வீட்லேயே இருக்கீங்களா இல்லை வெளியில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து நிறைய பேர் எனக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து கேட்ட கொஸ்டின். அதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சரி அது தனியாக வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் அது என்னால் போட முடியல. அப்படியே வந்து டே மாதிரி ரொட்டீன் மட்டும் தான் போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கேட்டவங்களுக்காக சொல்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை. மாமியார் வீடு வந்து பார்த்திங்கன்னா போலூர். அதாவது திருவண்ணாமலை டு வெள்ளூர் இருக்கும் இல்லையா, அது சென்ட்ரல் பிளேஸ் வந்து போலூர். அதுதான் எங்கள் மாமியார் வீடு. இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து மேல்மருவத்தூர். சரிங்களா? சென்னை சைடில் இருக்கிற மேல்மருவத்தூர் கோவில்னா எல்லாருக்குமே தெரியும். அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். ஏன்னா இவர் அங்கே இங்கே ஒர்க் பண்ணுறாரு, ஃபைனான்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதனால நாங்கள் இங்கேயே வந்துட்டோம். எனக்கு வந்து 2 பாப்பா. பெரிய பாப்பா வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, சின்ன பாப்பா வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சரிங்களா? 2 பேருமே பாப்பா தானே? ஆமாம், 2 பேருமே பாப்பா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாப்பாங்க படிக்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்போமான்னு எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் தெரியாது. எப்போ வேணாலும் வந்து எங்களுக்கு மாறுற சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் மாறிடுவோம். ஏன்னா வந்து நமக்கு எங்கே இருந்தாலுமே சொந்த ஊருன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப செட்டில் ஆகிற இடமா தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் மைண்ட் செட்லேயுமே வந்து நாங்கள் சொந்த ஊரில் போயிட்டு தான் செட்டில் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதை கேட்டவங்களுக்காக அந்த மாதிரி வந்து மெயினாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்லேயே பார்லர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மேக்கப்பும் பண்ணுவேன், ப்ரைடல் மேக்கப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மேக்கப்புமே. சரிங்களா? வெளியில் போயிட்டு எங்கே வேணாலும் மேக்கப் பண்ணுறதுமே போயிட்டு பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீட்லேயே வந்து இங்கே இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஃபேஷியல் பண்ணுறதாகட்டும், ஹேர் கட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய ஒர்க்கு. நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். பட் ஏன் அந்த ஒர்க்குக்கு போகல அப்படின்னா, நான் பாப்பாங்களை நல்லா பார்த்துக்கணும். நான் விட்டுட்டு வெளியில் போயிட்டேன்னா பாப்பாங்களை வந்து கவனிக்க முடியாது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நான் வந்து ஒர்க்குக்கு போகலை. வீட்டில் இருந்தே பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு நான் பண்ணுற கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்னஸ். நான் சாரீமே சேல் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எப்படின்னா ஆன்லைனில் பண்ணாமல் ஆஃப்லைனில் இங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப்பில் இப்படி மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னுடைய வந்து ஒர்க்காக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கூட வந்து நான் இந்த யூடியூபும் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய டீட்டெயில். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பெரிய பாப்பா வந்து எனக்கு சிசரியன், சின்ன பாப்பா வந்து நார்மல் டெலிவரின்ட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பெரிய பாப்பா சிசரியன் ஆனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நான் தான். அது என்னுடைய ஃபுட் ஹேபிட் தான். ஏன்னா ஃபுட் பற்றி என்ன ஒரு கன்சீவாக இருக்கும்போது என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது எதுவுமே தெரியாத நாலேஜே இல்லாததால் எனக்கு வந்து சிசரியன் வரைக்கும் கொண்டு போச்சு. அதையே வந்து அப்படியே நான் மாற்றிட்டு சின்ன பாப்பாவுக்கு வந்து நார்மல் டெலிவரி கொண்டு வந்தேன் நான். அதையும் எப்படி அப்படின்றத வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பண்ண தப்பையே நீங்கள் பண்ணாமல் நீங்கள் வந்து அது நார்மல் டெலிவரிக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் சொல்கிற விஷயம். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி வந்து நான் டயட் வீடியோட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்தையும் நான் என்னுடைய பர்சனல் விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த விஷயம்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் அடுத்தடுத்த என்னுடைய பர்சனல் விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நைட் என்ன டின்னர் சாப்பிட்டேன் அப்படின்றத பாருங்கள். பை. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஈவினிங் நான் வந்து ஒரு சின்ன கப் டீ எடுத்துக்கிட்டேன் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி. அதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய், அதுக்கப்புறம் வந்து உடச்சிக்கல்ல, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் வச்சு நான் பார்த்திங்கன்னா ஒரு திக்கான ஒரு சட்னி பண்ணியிருக்கேன். இதுக்கு தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கடுகு போட்டுட்டு நான் வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி வதக்கி அது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்க சொல்லி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹவுஸ் ஓனர் தான் சொன்னாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட்றதுக்கு. அவருக்கு வந்து இது பிடிக்கல, இந்த டேஸ்ட் ஆனியன் சேர்த்ததால எனக்கு பிடிக்கல அப்படின்னாரு. பட் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு பிடிக்கும், பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் வந்து நான் திரிப்பலா குடிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா திரிப்பலா சூரணம் அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது. அதாவது வந்து டைஜஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக இதை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக சரியாயிடும். எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, அதனால் நான் ரெகுலராகவே எடுத்துப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.